ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை. இப்போ சொல்லக்கூடிய பொருட்களை ஒரு 10 ரூபாய் கொடுத்தாவது வீட்டில் வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தை அமாவாசை தினத்தில் என்ன மாதிரியான பொருட்களை எந்த நேரத்தில் வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறதே பித்ரு கடன் செலுத்துறதுக்கு, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிறதுக்கு, பித்ருக்களுக்கான சாபத்தை நீக்கிறதுக்கான பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ஒரு வருடத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதே மாதிரி தை அமாவாசை, இந்த 3 அமாவாசை தினங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள். மற்ற அமாவாசை தினங்களில் பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தலை, பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலை, பித்ரு சாபம் பித்ரு கடன் பாக்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 3 அமாவாசைகளில் ஏதாவது ஒரு அமாவாசையை பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் புத்தாண்டு பிறந்து வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை தான். அதனால தான் தை அமாவாசைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. முதல்ல ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசை திதி எத்தனை மணிக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 29ஆம் தேதி அமாவாசை திதியாக இருந்தாலும் 28ஆம் தேதி இரவு 8 மணி 9 நிமிஷத்துக்கெல்லாமே அமாவாசை திதி பிறந்துருது. அது ஜனவரி 29 புதன்கிழமை இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதால புதன்கிழமை ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:20க்குள்ளே உங்களோட அமாவாசை திதிக்கான எல்லா வழிபாட்டையும் படையலையும் நீங்கள் முடிச்சிடணும். அன்னைக்கு புதன்கிழமை அப்படிங்கிறதால 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகு காலம். காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கூடிய நேரம் யமகண்டம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், பித்ருக்கடன் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி, இந்த 1 மணி நேரத்தில் நீங்கள் பித்ரு சாபம் நிற்கிறதுக்காக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, இது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிடலாம். கடற்கரைக்கு போயிட்டு நீர்நிலைகளுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலை ஒரு 6 மணிலேருந்து 7 மணி, இந்த நேரத்துக்குள்ளே பித்ருக்கு தர்ப்பணம் கொடுத்துடலாம். 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம் ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தை விட்டுட்டு 9லேருந்து 10 இந்த 1 மணி நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். படையல் போட்டு வழிபாடு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியம் 1:30 மணிக்கு மேலே பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது. பகல் நேரங்களில் வழிபாடு செய்கிறது, பித்ருக்களுக்கு படையல் போடுறது, தர்ப்பணம் கொடுக்கறது இதெல்லாம் முடிச்சுட்டு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போகணும். தை அமாவாசை தினத்தில் எல்லா விதமான அம்மன் கோவில்கள்லையும், மாரியம்மன் கோவில்கள்லையும், அம்பாள் கோவில்லையும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆண் வாரிசு கிடையாது, நாங்கள் பெண் வாரிசு தான், நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா படையல் போடலாம், வழிபாடு செய்யலாம், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை படைச்சி வச்சு செய்யலாம். ஆனால் எக்காரணத்து கொண்டும் எள்ளு தண்ணீர் இறைக்கக்கூடாது. அதே மாதிரி கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. உங்கள் மாமனார் மாமியாருக்காக நீங்கள் வழிபாடு செய்யலாம், படையல் போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் எள்ளு தண்ணீர் இறைத்து தர்ப்பணம் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான கடன், எந்த விதமான சாபம் இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சி நம்ம நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஏன்னா அது எல்லாமே கண்கூடா இதனால விஷயங்கள் நடந்திருக்குமா, இதனால் நமக்கு சாபம் வந்திருக்குமான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பித்ரு சாபம் பித்ரு கடன் இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். யாராவது ஜாதகம் பார்க்குறவங்க, ஜோசியம் பார்க்குறவங்க பார்த்து சொன்னால் தான் உண்டு. கிரக தோஷங்களால் பாதிப்பு ஏற்படுதா, பித்ரு தோஷத்தால் பித்ரு சாபத்தால் பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம கணிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு, தை அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து உங்கள் பித்ரு சாபத்தையும் பித்ரு கடனையும் போக்கிக்கிறது முயற்சி பண்ணுங்கள். இது போக அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை இது மாதிரி முக்கியமான சில நாட்களில் நாம் வாங்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அது நம்ம வீட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான செல்வ வளங்களை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பலவிதமான நன்மைகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்படி அமாவாசை தினத்தில், அதுவும் புதன்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசை தினத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய சில பொருட்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறது நல்லதை மட்டுமே கொடுக்கும். அதில் முதல் பொருள், முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, தை அமாவாசை இந்த விடம் வந்திருக்கக்கூடிய தினம் புதன்கிழமை. புதன்கிழமை அப்படிங்கிறது பொதுவாக யாருக்கு உகந்தது? விநாயகருக்கு உகந்தது. அதனால் விநாயகரோட ஃபோட்டோ சிலை ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை, புதுசாக உங்களோட உள்ளங்கை அளவுக்கு பாக்கெட்டில் வைக்கிற அளவுக்கு இருந்தால் கூட போதும். அந்த ஒரு விநாயகர் ஃபோட்டோ சிலையை வாங்கிட்டு வீட்டில் வைக்கணும். அதுலேயும் இந்த வெள்ளருக்கு வேறு கட்டில் செஞ்சிருக்கக்கூடிய விநாயகர், நவதானிய பிள்ளையார், வெட்டி வேரில் செஞ்சிருக்கக்கூடிய விநாயகர், இது மாதிரி வித்தியாசமான விநாயகர் ஃபோட்டோ சிலைகளையோ வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறது உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக வெண் சங்கு. வெண் சங்கு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த பார்க்கடலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். சொல்லப்போனால் இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு தினம்தான்.
அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக ஏற்படணும்னா ஒரே ஒரு வெண் சங்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கலாம். நிறைய பேர் வீடுகளில் இந்த வெண் சங்கு வச்சு வழிபடக்கூடிய ஒரு ஆசை இருக்கும். ஆனால் இது வரைக்கும் அவங்க வெண் சங்கு வாங்கியிருக்கவே மாட்டாங்க. வெண் சங்கு என்னைக்கு வாங்கலாங்கிற குழப்பமும் இருக்கும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு தை அமாவாசை ஒரு அற்புதமான ஒரு நாள். பொதுவாக அந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாத்தையும் வளர்பிறை நாட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த தை அமாவாசை. தாராளமாக வெண் சங்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் வெண்கடுகு. வெண்கடுகு அப்படிங்கிறது எதுக்காக வாங்கணும்னா, பொதுவாக கண் திருஷ்டி போக்குறதுக்காக இந்த வெண்கடுகை பயன்படுத்துவாங்க. ஒரு குடும்பம் எவ்வளவு மேல்நிலையில் இருந்தாலும் அடுத்த நிமிஷமே சரிஞ்சு விழுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? போட்டி, பொறாமை, கண் திருஷ்டி தான். இந்த விஷயங்கள் நம்ம நெருங்காமல் இருந்தாலே ரொம்ப குறைவான சம்பளம் வாங்கினாலும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். என்னதான் ஆடம்பரமாக வாழ்ந்து ஒருத்தவங்க மேலே போட்டி பொறாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வெண்கடுகு ஒரு அற்புதமான ஒரு பொருள். வெண்கடுகை அமாவாசை தினத்தில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதால உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கண் திருஷ்டி, போட்டி பொறாமை இது எல்லாமே விலகி ஓடிடும். அடுத்ததாக இப்போ சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் முடிஞ்சால் வாங்கலாம். எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியல. அதாவது முக்கியமான பொருள் வெள்ளி நாணயம். மகாலட்சுமி தாயார் உருவம் பதிச்சிருக்கக்கூடிய வெள்ளி நாணயத்தை உங்களால் எவ்வளவு கிராம் வாங்க முடியுமோ, 1 கிராம் வெள்ளி நாணயம் தான் வாங்க முடியுதா? உங்களால் எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ ரூபாய் கொடுத்து வெள்ளி நாணயம் ஒன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பச்சை நிறத்தில் துணி, வஸ்திரம் ஏதாவது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பச்சை நிற துணி எதுக்காக பயன்படுத்துகிறோன்னா, புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த ஒரு நாள். புதன்கிழமை புதன் பகவானுக்கு உகந்த நிறம் என்ன தெரியுமா? பச்சை நிறம் தான். அதாவது புதன் பகவான் ஸ்தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை நிற துணி தான் அணிவிப்பாங்க. புதன் பகவானோட ஆதிக்கம் நம்ம வீட்டில் அதிகமாக இருக்கும்போது தொழில வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது புதன் புத்தி காரகன். செய்யக்கூடிய வியாபாரத்தை, தொழிலில் நல்ல புத்தி கூர்மையோட செயல்பட்டு, அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, மேலதிகாரிகளுக்கு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா அது எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான் தான். அதனால் பச்சை நிறத்தில் துணியோ வஸ்திரமோ இல்லை ஒரே ஒரு துண்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது மூலயமா புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாகி வியாபாரத்தை, தொழிலில் செய்யக்கூடிய வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் வாசனை மலர்கள். வாசனை மலர்கள் என்ன வேணால் வாங்கலாம். இவ்வளவு தான் அவ்வளோதான் கணக்கு இல்லை. இந்த மலர் தான் வாங்கணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஒரு 10 ரூபாய்க்காவது வாசனை மலர்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான். இதில் ஒரு சில பொருட்கள் விடுபட்டிருக்கலாம். இல்லை சில பொருட்களை நீங்கள் வாங்கலான்னு நீங்கள் ஏற்கனவே திட்டம் போட்டும் வச்சுருக்கலாம். சமையலுக்கு வீட்டுக்கு தேவையான தன தானியங்கள், அரிசி, பருப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தை அமாவாசை வாங்கி வீட்டில் வச்சுடுங்க. நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துறது, தர்ப்பணம் பண்ணுறது, படையல் போடுறது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி கோவிலுக்கு போகிறது, சுவாமி கும்பிட்றது, இறை வழிபாட்டை மேற்கொள்றதுலாம் இருக்கட்டும். உங்கள் வீட்டுக்குள்ளே செல்வ செழிப்பை அதிகப்படுத்திக்கிறதுக்காக இப்போ சொல்லக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது முடிஞ்சால் எல்லா பொருளையும் வாங்கி வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பிறக்கக்கூடிய இந்த ஒரு தை அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வளர்பிறை நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் வளங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நாள் திரும்ப வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சந்தேகம்தான். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.